இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய யோக பயிற்சி முறை ஒரு அற்புதமான யோக பயிற்சி முறை. ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டு கலையாக இது இன்றைக்கி இருக்குது. ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிறது மனோவசிய கலையாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது மெஸ்மரிசம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு பல பெயர்கள் இருக்குது. நம்ம யோக அறிவியலில் பார்த்திங்கன்னா நோக்கு வர்மம், மெய் தீண்டா வர்மம், அந்த மாதிரி இதுக்கு வேறு பெயர்கள் இருக்குது. எல்லாமே ஒன்று தான். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆழ் மனதை கொண்டு இன்னொருத்தருடைய மனதை அசைக்கிறது. ஸோ இன்னொருத்தருடைய மனசை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது, நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கிறது. இது சொல்லும்போது பார்த்திங்கன்னா மெஸ்மரிசம் இந்த மாதிரி ஹிப்னாட்டிசம் சொல்லும்போது இது தவறாக பிரயோகம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம். ஆனால் இது அப்படி சொல்கிறதே படத்தில் காட்டுற மாதிரியெல்லாம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா நம்ம யாருக்கு இந்த மாதிரி ஹிப்னாட்டிசத்தை பயன்படுத்துகிறோமோ அந்த ஹிப்னாட்டிசத்துக்கு உட்படுறவங்க அவங்களுடைய மனதினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இது கண்டிப்பாக நடக்காது. உதாரணமாக அவங்க மனம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நம்மளால் அவங்களுடைய மைண்டை ஆக்ட் பண்ண முடியாது. இதுதான் உண்மை. ஆனால் இது பார்த்திங்கன்னா சித்தர்களால் அவங்க பார்த்திங்கன்னா எஸ்டீம் லெவலில் செய்யும்போது அந்த மாதிரி ஆக்ட் பண்ண முடியும். இது இதை உட்படுறவங்களை அவங்களுடைய சம்மதத்தோடு மட்டும்தான் இதை பண்ண முடியும். இதை நோய் நீக்கும் கலையில் நல்ல விஷயத்துக்கு, நிறைய விஷயங்களுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். பாசிட்டிவான விஷயங்களுக்கு. நெகட்டிவாக பண்ணுறவங்கள பற்றி யோசிக்க வேணாம், அதுக்குரிய விளைவுகள் அவங்களுக்கு கிடைக்கும். இது நல்ல நோக்கத்திற்காக நம்ம பயன்படுத்தலாம். அந்த காலத்தில் போர் முறைகளில் எதிரிகளை வீழ்த்துறதுக்காகவும் இதை அவங்கள ஹிப்னாட்டிசம் பண்ணி அவங்களுடைய மனதை சிதைச்சி இவங்க வெற்றி கொள்வாங்க. அந்த மாதிரி இருந்திருக்குது. இப்போ இது நோக்கு வர்மம்னு இருக்குது. அது கண்களை கொண்டு செய்கிறது. இப்போ நம்ம வர்ம பகுதியில் போன எபிசோடில் நம்ம பார்த்தோம். வர்மா தொடு வர்மம், படு வர்மம்னு இருக்குதுன்னு. நோக்கு வர்மம்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா கண்களை கொண்டு இன்னொருத்தரை மனதை கண்ட்ரோல் பண்ணுறது. ஆனால் இப்போ நம்ம கற்றுக்க போகிற பயிற்சி பார்த்திங்கன்னா மெய் தீண்டா வர்ம பிரயோகம். மெய் தீண்டா அப்படின்னா மெயினாக உடலை டச் பண்ணாமையே ஒருத்தருக்கு நம்ம எனர்ஜியை கொடுக்கலாம், அவங்கக்கிட்ட இருந்து எனர்ஜியை எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி டவுன் பண்ணலாம். அந்த மாதிரி இது பண்ண முடியும். இது யோக பயிற்சிகள் மூலமாக, தியான பயிற்சிகள் மூலமாக நமக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு தான் அதை பாசிபிள். சரிங்களா? இது ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இதை ஆழ்ந்து இது மாதிரி தியான பயிற்சிகள், நம்ம இதுக்கு முன்னால் சொல்லிக் கொடுத்த பயிற்சிகள்லாம் நீங்கள் கற்று வந்தீங்கன்னா இது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு கைகூடும். இந்த சித்து கைகூடும். இப்போ நம்ம இந்த பயிற்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இவங்க கைகளை இப்படி நீட்டி வச்சுக்கிறாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கங்க. அதாவது இன்னொருத்தர் அசைச்சா கூட அசைக்க முடியாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குங்க. இப்போ இன்னொருவர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கைகளை இழுக்க முயற்சி பண்ணுறாங்க. இவங்களுடைய வலிமையை கொண்டு அந்த அசைக்க முயற்சி பண்ணுறாங்க. நீங்கள் டைட்டாக பிடிங்க. பார்த்திங்கன்னா அவங்களும் அவங்களுடைய பலத்தை காட்டுறாங்க, இவங்களும் இவங்க பலத்தை காட்டுறாங்க. இது ஏறக்குறைய ஈக்குவலாக இருக்குது. ஒரு கட்டத்தில் யார் வலிமையாக இருக்காங்களோ அதில் அவங்க ஜெயிச்சிடுவாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். சரி, விட்டுருங்க. இப்போ நீங்கள் போய் நின்றுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இவங்க கைகளை இப்படி பிடிச்சிக்கிட்டு நார்மலாக நிற்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஹிப்னாட்டிச கலை மூலமாக நான் பிரபஞ்ச ஆற்றலை வாங்கி என்னுடைய அந்த ஆற்றலை இவங்க மேலே பிரயோகம் பண்ணி இவங்களுடைய வலிமையை குறைக்க போகிறேன், இவங்கள டவுன் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இவங்க கைகளை அசைக்கிறாங்களா, இவங்களை கைகளை பிடிச்சி இழுக்க முடியுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் பிரபஞ்ச ஆற்றலை ரிசீவ் பண்ணிக்கிறேன்.
இப்போ போய் அவங்கள அசைங்க. அவங்களுக்கு வலிமை எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். உண்மையாகவே உங்களுக்கு டவுன் ஆகுதா? எனர்ஜி டவுன் ஆகுதா? ஈஸியாக உங்களால் வளைக்க முடியுதாம்மா? பாருங்கள், அவங்க முன்னே இருந்த பலம் இல்லை. இப்போ இது தகுந்த பயிற்சிகள் மூலமாக தான் செய்ய முடியும். இல்லைனா ஒரு மேஜிக் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். விட்டுருங்க. இப்போ பாருங்கள், மறுபடியும் இவங்களுக்கு நான் எனர்ஜியை கொடுக்க போகிறேன். பிரபஞ்ச ஆற்றலை நான் ஒரு சேனலாக தான் செயல்படுறேன். நான் கொடுக்கல, என்னுடைய எனர்ஜியை கொடுக்கல. இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்து இருக்கிற அந்த இறை ஆற்றலை, அந்த பிரபஞ்ச சக்தியை எனக்குள்ளே வாங்கி இவங்களுக்கு நான் செலுத்த போகிறேன். செலுத்தினதுக்கப்புறம் இவங்களுடைய பலம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணலாம். இப்போ போய் அவங்க கைகளை அசைங்க. இப்போ அவங்க கைகளை பிடிச்சி பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு முன்னளவுக்கு அவங்க பலவீனமாக இல்லை. இப்போ அவங்கள அசைக்க முடியல. அவங்களுக்கு வலிமை கூடியிருக்கிறது அவங்க உணர்ந்திருப்பாங்க. இதுதாங்க ஹிப்னாட்டிச பயிற்சிகளுடைய ஒரு மாதிரி பயிற்சி. இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்குது, நிறைய முறைகள் இருக்குது. நம்ம சக்திக்கு ஏற்றபடி நம்ம இதை செய்யலாம். நோய் நீக்கும் கலையில் இதை முக்கியமாக நம்ம பயன்படுத்தலாம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு சிறப்பான யோக பயிற்சி முறைகளை கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.